இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஓவரால் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ரிவர்சலை பொறுத்து நம்ம எந்த மாதிரி ட்ரேட் பண்ணணுங்கிறத நான் கொஞ்சம் தெளிவு பண்ணிடுறேன். ஸோ நான் இப்போ ட்ரேட் பண்ணும்போது தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ப்ராக்டிஸ் அக்கௌண்ட் தான். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரை டெஸ்ட் பண்ணிவிட்டு தென் அதிலேருந்து லைவ் ட்ரேட்ஸ் நம்ம மேக் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஓவரால் எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸில் நம்ம எந்த மாதிரியான தியரியை கன்வெர்ட் பண்ணுறோம், மார்க்கெட்டுடைய ஆன்சர் நம்மளுடைய ஸ்ட்ரக்சருக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ட்ரேடுக்கான விஷயங்களை ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டில் நான் சார்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். NSD CHF, தென் USD INR, USD COP. இந்த 3 அசெட்டுமே நல்ல வேல்யூவில் இருக்கக்கூடியது. தென் ரொம்ப கன்சாலிடேட் அண்ட் ஓவர் ஃப்ளக்சுவேஷன் இல்லாத அசெட்ஸ். ஓகேங்களா? மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கேப் அப் அண்ட் கேப் டவுன் அதிகமாக ஃபார்ம் ஆகிற சார்ட்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணுவோம், அது எரர்னு பார்க்குறோம். தென் ஓவர் ஃப்ளக்சுவேஷன், பையருக்கும் செல்லருக்கும் ஹை ப்ரெஷரில் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது நம்ம அதில் ட்ரேட் என்ட்ரிஸ் ப்ளேஸ் பண்ண போகிறது இல்லை. எதனால் அப்படின்னா அந்த பிளேஸில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆன்சர் ப்ராப்பராக இருக்குமான்னு தெரியாது. மேபி ப்ராஃபிட் புக் ஆகலாம் ஆர் லாஸ் புக் ஆகலாம். எது வந்தாலும் அதுக்கான ரீசன் நம்மளால் பர்டிகுலராக இதனால தான் சொல்லிட்டு ப்ராப்பராக தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ் தெளிவாக இருக்கணும்னா நமக்கான சார்ட்டும் கொஞ்சம் வேல்யூபிளாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு சார்ட்டை சூஸ் பண்ணிட்டேன். தென் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லாங் டேர்ம் ப்ரைஸ் அனலைசிஸ், அதாவது USD COPயில் மார்க்கெட் எந்த மாதிரியான ட்ரெண்ட் வைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ணணும். ஸோ 1 hour அனலைஸ் எடுக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டைமிங்கில் ப்ரீவியஸில் இங்கே கவனிக்கும்போது தெரியுது பையர்கிட்ட கண்டினியூவேஷன் ப்ரெஷர் இல்லை. ஸோ ப்ரைஸ் இப்போ கன்சாலிடேட்டில் இருக்குது. அதாவது பெரிய அளவில் பை சைட் ப்ரைஸ் இம்ப்ரூவ் ஆகலை, பெரிய அளவில் செல்லருடைய ப்ரைஸ் டிக்ரீஸும் ஆகலை. ஸோ இந்த இடத்த நான் ஒரு கன்சாலிடேட் ஏரியா, ஒரு மல்டிபிள் ஆஃப் கேரக்டர் சேஞ்சிங் ஏரியா, டிராஃபிக் ஏரியா, ஒரு ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லும்போது இந்த ஒரு பர்டிகுலரான ஜோனில் செல்லர்கிட்ட கண்டினியூஷன் இருக்குது. அப்போ செல்லர் கண்டினியூஷன் சொல்லும்போது மார்க்கெட்டில் பையர்கிட்ட ப்ரீவியஸ் கண்டினியூஷன்ஸ் இல்லை ஸ்ட்ராங்காக. ஸோ இங்கே எனக்கு செல்லருக்கான வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்குது, செல்லர்கிட்ட ப்ரைஸ் வேல்யூ ப்ராப்பரான வேல்யூஸில் இருக்குங்கிறதுனால நான் செல் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வைஸில் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ எனக்கு இப்போ கரண்ட் டைமோடைய கேண்டில்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி வித்தின் 4 minutes நல்ல ஒரு பையருக்கான வேல்யூஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. இன்னும் இந்த கேண்டில்ஸ்டிக் ஃபினிஷ் ஆகிறதுக்கு எனக்கு 51 minutes கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் ஃபாலோ பண்ண போகிற ஸ்ட்ரக்சர் எனக்கான செல்லருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ 1 minute சார்ட்டை நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு பையருக்கான இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, இந்த கேண்டில் இப்போ தான் ஓப்பன் ஆகியிருக்கு. ஐ திங்க் அது 5 minutes ஒரு 8 minute கிட்ட ரன் ஆகிருக்கு. 8 நிமிஷத்துக்குமே நல்ல ஒரு பையருக்கான வேல்யூவில் தான் இருந்திருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இந்த பையருக்கான வேல்யூவில் செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் 1 minute அப்ளை ஆகுதுங்கிறது நமக்கு தெரியுது. கேண்டில்ஸ்டிக்ஸில் ஃபைட்டிங் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஒரு செல்லருக்கான ஸ்ட்ரக்சர் நமக்கு மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை நான் மார்க்கெட்டில் இங்கே ஃபார்ம் பண்ணுறேன், ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ எனக்கு தேவை ஒரு ஹரிசாண்டல் லைன் மட்டும். ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் திக் பண்ணிக்கிறேன். ஓகே என்னுடைய ஹரிசாண்டல் லைன்ஸை நான் திக் பண்ண ஏரியாவில் நான் கொஞ்சம் வளர்கிறேன். ஹையர் லெவலில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது காமன் லெவல், ஒரு ப்ரைஸ் கரெக்டாக ரிஜெக்ஷன் அண்ட் ரிவர்சல் எந்த லெவல் வரைக்கும் பர்டிகுலராக காமனை ரீச் பண்ணியிருக்கோ ஹையரில் அதை காமன் லெவல்னு சொல்கிறோம். ஸோ எனக்கான காமன் லெவல் இதுதான். ப்ரீவியஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியுது ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரைஸுமே இந்த ஒரு பர்டிகுலரான ஜோனில் போயிட்டு ரிஜெக்ஷன் ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நான் ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லெவலில் எனக்கு பையருக்கான ப்ரைஸ் ரீச் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு செல்லருக்கான ப்ரெஷர் எனக்கு வேணும். தென் பிரேக் அவுட் எடுத்துகிட்டு வேணால் பையர் கண்டினியூ பண்ணலாம். அப்போ அந்த லெவல் ரீச் பண்ணும்போது செல்லருக்கான ப்ரெஷர் இருக்குங்கிறது எனக்கு தெளிவாகவே தெரியுது. 1 minute வரேன். ஸோ ஸ்ட்ரக்சர் வைஸில் அதுக்கான ஆன்சர் இருக்கான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக இருக்குது. தென் இப்போது இங்கே நம்ம ஒரு டவுன் ட்ரேட் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணலாம். எதனால் நான் இப்போ இங்கே ஒரு டவுன் ட்ரேட் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் நல்ல ஒரு பையருக்கான கண்டினியூஷனில் இருக்குது. தென் கரண்ட் டைமில் ரன் ஆன ப்ரீவியஸ் 3 கேண்டில்ஸில் இருக்கக்கூடிய பையர்ஸை பார்க்குறேன் அப்படின்னா 3 பையர்ஸுமே எனக்கு நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது அங்கே செல்லருக்கான இன்வால்விங் அதிகமாகவே இருக்கும். அப்போ செல்லர்ஸ் அதிகமாக இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னா செல்லர் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம லாங் டேர்மில் பார்த்தோம். லாங் டேர்மில் ஒரு காமனான லெவல் செல்லருக்கான ப்ரெஷர் ரிஜெக்ஷன் ப்ளஸ் ரிவர்சல் கொடுக்குற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி நம்ம 1 minute வரும்போது இங்கே ப்ரைஸ் அந்த லெவலில் ரீச் பண்ணுறாங்க, ரிஜெக்ஷனும் இருக்குது, தென் நெக்ஸ்ட்டு கேண்டில் ரிவர்சலும் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் ரிவர்சல் அப்படிங்கிறது என்கல்ஃபிங் ஸ்ட்ரக்சரில் நமக்கு மூவ் ஆகியிருக்காங்க. அதாவது ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய பை ஆர்டர் ப்ரெஷரை விட
கரண்ட் டைமில் ரிஜெக்ஷன் ப்ளஸ் ரிவர்சல் கொடுத்து செல்லருக்கான ஆர்டர் நம்மளுக்கு என்கல்ஃபிங் ஸ்ட்ரக்சரில் அமையுதுன்னு சொல்லும்போது இப்போ நமக்கு ரன் ஆகக்கூடிய கேண்டில்ஸ்டிக் அடுத்து ஒரு செல்லருக்கான ப்ரெஷரில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா செல்லரை பிரேக் அவுட் எடுத்துகிட்டு தான் பையர் இன்வால்வ் ஆக முடியும். ஸோ டைரெக்டாக பையரால் இன்வால்வ் ஆக முடியாது. ஏன்னா என்கல்ஃபிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது அங்கே ஒரு ப்ரெஷரை விட இன்னொரு ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் தான் அங்கே ஒரு என்கல்ஃபிங் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பியர் என்கல்ஃபிங் கிடச்சிருக்கு. அப்போ செல்லருக்கான என்கல்ஃபிங் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் கேண்டிலில் செல்லர் இல்லாமல் பையரால் டைரெக்டாக மூவ் ஆக முடியாது. அப்போ செல்லர் இருக்காங்க, ட்ராப் ஆகக்கூடிய வேல்யூ ப்ரெஷர் அங்கே இருக்குன்னு சொல்லும்போது அந்த வேல்யூ ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ரிவர்சல் ஃபார்ம் ஆகும், ப்ராஃபிட்டும் புக் ஆகும். அட் த சேம் இப்போ நான் ப்ராஃபிட் பண்ணேன், பட் அந்த லெவலில் வந்து எனக்கு ஃபைட்டிங்கில் தான் இருக்குது. ஃபைட்டிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது மேபி ப்ரீவியஸ் கண்டினியூஷனில் இருக்கக்கூடிய பையருக்கான வேல்யூஸ் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அப்போது கரண்ட் டைமில் இப்போ ரன் ஆகக்கூடிய கேண்டில்ஸ்டிக்கில் யாருக்கான வேல்யூ இருக்குது? பையர் இருக்காங்க, ப்ரீவியஸ் கேண்டில் ஃபைட்டிங் பண்ணியிருக்கு. ஃபைட் பண்ணுறதுக்கான ரீசன் பையருக்கான வேல்யூ அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் கேண்டிலில் பையர் வராங்க, அதை ஃபைட் பண்ணி செல்லர் இன்வால்வ் ஆகுதுன்னா இப்போ எனக்கு இங்கே ப்ரெஷர் செல் சைடுக்கு இருக்குது. ஸோ நான் இங்கே செல் ட்ரேட் என்ட்ரி போவேன், செல் ட்ரேட் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸுக்கான ப்ரெஷரில் இன்னொரு ப்ரைஸுக்கான ப்ரெஷர் எந்த பிளேஸில் ஆட் ஆகுதுங்கிறத பார்த்து நம்ம இந்த மாதிரியான ஒரு ட்ரேட் பிளேசிங் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். அண்ட் தென் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு ப்ரைஸ் எந்த மாதிரி இன்னொரு ப்ரைஸை ஃபாலோ பண்ணுது. ஒரு ப்ரைஸ் கண்டினியூஷனுங்கிறது ஒருத்தங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும். ஒரு ப்ரைஸ் இன்னொரு கண்டினியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, அதாவது வேல்யூஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கான ரீசன் என்னவாக இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரியான ட்ரேட்ஸ் என்ட்ரிஸ் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ கேண்டில்ஸ்டிக் அனலைசிஸ்ங்கிறது இந்த இடத்துல ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கான செல்லருக்கான ப்ரெஷர் கிடச்சிது. தென் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி அந்த ப்ரெஷரை எப்படி மார்க்கெட் ரிஜெக்ட் கொடுத்து ரிவர்ஸ் ஆனாங்க. ரிஜெக்ட் ஆகுறாங்கன்னா அங்கே யாருக்கான வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நம்ம லாங் டேர்ம் ப்ரைஸ் பார்த்து அனலைஸ் பண்ணோம். ஸோ அதுக்கான ட்ரேட் என்ட்ரிஸ் இங்கே கிடைக்கிது. இந்த என்ட்ரிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ப்ரைஸுக்கான ரிஜெக்ஷன் ரிவர்சல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ரேட்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? இதை பெரிய அளவில் கான்செப்ட் வைஸில் கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா இதில் கான்செப்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியாஸ் இல்லை. பட் இது வந்து நார்மலாக ஒரு ப்ரைஸ் ரியாக்ட் ஆகக்கூடிய லெவல்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ரேட்ஸ். ரியாக்ட் ஆகக்கூடிய ப்ரைஸ் எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது, இந்த ஒரு பர்டிகுலரான ஜோனில் என்கல்ஃபிங் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ ப்ரீவியஸ் பையர் ஆர்டரை விட இந்த இடத்துல செல்லருக்கான ஆர்டர் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஹையில் இருந்து. தென் நெக்ஸ்ட் கேண்டில் நீங்கள் செல் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் புக் ஆகுது. பட் வந்த ரெண்டாவது கேண்டில் செல்லர் கேண்டில் வந்து நமக்கு ஒரு ஃபைட்டிங்கில் புக் ஆகுறாங்க. ஃபைட்டிங்னு சொல்லும்போது அந்த இடத்துல பையருக்கான ப்ரெஷரும் செல்லருக்கான ப்ரெஷரும் இருக்குது. ஒரு ஸ்பின்னிங் டாப் லெவலில் அது முடியுது. நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆனதும் பையருக்கான ப்ரெஷரில் போகுது. பட் அந்த பையரால் கண்டினியூ பண்ண முடியல, ப்ரீவியஸ் லெவலையும் பிரேக் பண்ண முடியல. அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பையர் என்னதை ப்ரீவியஸில் ஃபைட் பண்ண பையர் தான் அங்கே இன்வால்வ் ஆகிருக்கு. பட் அந்த பையரை விட எண்ட் ஆஃப் த டைம் செல்லருக்கான கேண்டில் ப்ரெஷர் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ட்ராப் ஆகக்கூடிய வேல்யூ, செல்லர்னு சொல்லும்போது ட்ராப் ஆகக்கூடிய வேல்யூ, பையர் க்ரீன் கலர்னு சொல்லும்போது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வேல்யூ. அப்போ இங்கே ட்ராப் ஆகக்கூடிய வேல்யூ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வேல்யூ ப்ரெஷர் விட அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கேண்டில்ஸ்டிக் ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி வந்து முடியுது. தென் நெக்ஸ்ட் கேண்டிலில் ப்ரீவியஸ் பையரை விட செல்லர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு செல் ட்ரேட் என்ட்ரி பண்ணோம். நல்ல ஒரு லாங் வால்யூம் ஸ்டிக் செல்லருக்கான ஸ்டிக்கில் நமக்கு முடிஞ்சுது. ஸோ இந்த இடத்துல நமக்கான ட்ரேட் என்ட்ரிஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம செல் ட்ரேட் என்ட்ரி பண்ணலாமானா பண்ணலாம். பட் ப்ரீவியஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், கொஞ்சம் கூட அனலைஸ் பண்ணிவிட்டு அந்தந்த ட்ரேட் என்ட்ரிஸை நம்மளால் தாராளமாக எடுத்துக்க முடியும். ஓகேங்களா?